ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இன்னும் 2 நாளில் உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரிக்காமல் ஒரு 2 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே என் செல்லமே. இந்த முருகப்பெருமானிடம் தொடர்ந்து வேண்டுதல் வைத்து கொண்டே இரு. விதி விலக்கு ஒன்று உள்ளது. முருகன் திருவடி பட்டு நிச்சயமாக உன்னுடைய தலையெழுத்துகள் நிச்சயமாக மாற்றுவேன் என் செல்லமே. ஆகவே எல்லோருடைய வாழ்விலும் விடையில்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்க்கையிலும் உண்டு. அவற்றையெல்லாம் புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில்தான் உள்ளது என் செல்லமே. அதில்தான் உனக்கான சாமர்த்தியம் உள்ளது. புரிகிறதா? பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். ஆம் செல்லமே, கலங்க வேண்டாம். உன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்திரு. ஆழ்ந்த மூச்செழுத்து உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில விஷயங்களை மட்டும் சிந்தித்துப்பார். உறுதியாக நல்லதே நடக்கும் என்பதை நம்பு. உன் எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று மட்டும் நினைக்காதே. எதை செய்தாலும் அதை தைரியமாக செய். ஏனென்றால் நான் எப்பொழுதும் உனக்கு பின்னால் தானே நிற்கிறேன். அதை மனதில் நினைவில் வைத்துக்கொள். எல்லோரும் உன்னை போல் நல்லவராக இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே. யாரிடமும் எதையும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து நிற்காதே. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடு. நல்ல பணம், நல்ல ஆரோக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கையை உனக்கு விரைவில் நிச்சயமாக கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிப்பேன். அதை மட்டும் அனுபவிக்க தயாராக இரு. உறவுகள் எதுவாக இருந்தாலும் நீ அவர்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். உறவின் வேர்கள் மறுவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்போதுதான் மக்கள், அதாவது உன் உறவுகள் உன்னுடன் இருப்பார்கள். நீ விரும்புவர்களையும் உன்னை விரும்புவரையும் நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. இந்த உலகை விட்டு சென்றும் சர்வசக்தியுடன் நிச்சயமாக நான் காப்பாற்ற வேலை செய்வேன். நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை என்ன தெரியுமா? நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். இந்த 2ம் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் தான் இது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக நான் சொல்வதை கேட்டு எந்த சிக்கலிலும் ஏற்படாமல் உன்னை நான் பாதுகாப்பேன். சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு மீண்டும் அனைத்து வேலையும் செய்ய வேண்டுமா என்று நினைத்தால் சோர்வுதான் மிஞ்சும். அதற்கு பதிலாக மிஞ்சியிருக்கும் கர்ம வினையை தீர்க்க மீண்டும் ஒரு வாய்ப்பு என்று நினைத்தால் உற்சாகத்தோடு உனது கடமையை செய்ய முடியும். உற்சாகமாக கடமையை செய்வதும் ஒரு ஆழமான பிரார்த்தனை தான் என்பதை நான் உனக்கு முன்பே பலமுறை உன்னிடத்தில் கூறியுள்ளேன். அதன்படி நடப்பாயாக என் செல்லமே. சில பிள்ளைகள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என குழப்பத்தில் இருக்கின்றீர்கள். உன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை செய்யுமோ அந்த படிப்பில் சேர வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக. நேர்மறை எண்ணத்தோடு சில பிள்ளைகள் தொடர்ந்து வெற்றியாளராக உள்ளனர். சில பிள்ளைகள் விலகிச் சென்றாலும் மீண்டும் நேர்மறை எண்ணத்தோடு பிடித்து கொண்டு முருகா முருகா என்று என்னிடம் சரணடைந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பேன். வாழ்க்கையில் எதையோ இழந்த உணர்வு அந்த மனதுடன் நீ சுற்றித் திரிகிறாய். நிச்சயமாக அந்த இழந்த உணர்வு இன்று மாறும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஆம் செல்லமே, மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும். மன நிம்மதிக்கான தேடல்கள் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும்.
வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் எல்லாம் விலகும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறைகள் எல்லாம் நீங்கும்படி செய்து விடுவேன். வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன் நியாயமான ஆசைகளும் உன் நியாயமான கோரிக்கைகளையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்குகளை நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது. ஆம் செல்லமே, மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலையே தான். ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சியான என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இருக்காது. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை நீ காண்பாய். உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம். நான் சொல்வது புரிகிறதா? உன் பிரார்த்தனைப்படியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன். உன் மனதில் இருந்த வெறுப்பு, கோபம், இயலாமை எண்ணங்கள் எப்போது குறைந்திருக்கும்? இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும். இப்போது குறைந்திருக்கல்லவா? இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவு எடுக்க முடியும் உன்னால். இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். சில நேரம் பண வரவில் தாமதம் இருக்கும். பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம். சிலர் எதிர்மறையாக என்னென்னவோ சிந்திப்பதை பார்க்கிறேன். நீ வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கிறாய். ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன உன் மனதில். அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த முருகப்பெருமான் உன் தேவைகளை பார்த்து கொள்கிறேன். நல்லதையே என்னிடம் அனுமதிக்கிறார் என்று மட்டும் பதிவிடு என் செல்லமே. முருகா முருகா சரணம் என்று நிச்சயமாக உன் மனதில் நீ என்னை வேண்டிக் கொண்டால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும்படி தான் செய்வேன். உனக்கான 2 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொன்னேன். 2இல் 1 என்று சொன்னேன். ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக இன்னும் 2 நாளில் இரட்டிப்பு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். நிச்சயமாக வரும். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.